எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், மக்கள் ஏன் மதம் மாறுகிறார்கள், என் பார்வை. ஃபர்ஸ்ட் ராஜயோகத்துல பரமாத்மா இந்த தர்மங்களை பத்தி எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னுடைய தாட் நான் சொல்றேன். பரமாத்மா சொல்றாரு, இந்த மத ஸ்தாபகர்கள் இருக்காங்களே, அவங்க வராம அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க வர முடியாது. இது ரொம்ப ஆப்வியஸான ஆன்சர். கிறிஸ்டியானிட்டி இல்லாம கிறிஸ்டின்ஸ் வர முடியாது. இஸ்லாம் இல்லாம இஸ்லாம் தோற்றுவிக்காம இஸ்லாம் தர்மத்தை ஃபாலோ பண்றது ஒருத்தர் வர முடியாது. சிக்கிசம் இல்லாம சிக்கி தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க வர முடியாது. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்டியானிட்டிக்கு மொத்தமே 2000 வருஷம் தான். அப்படின்னு என்ன, துவாபரகத்தில் ஒரு 500 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், துவாபரகம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 500 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி வருது. அங்கே ஒரு 750 வருஷம் நடக்குது கிறிஸ்டியானிட்டியோட லைஃப். அதுக்கப்புறம் இங்கே கலிகாலத்தில் ஒரு 1850 வருஷம், மொத்தமாக கூட்டிங்கன்னா 2000 வருஷம். இப்படி அவங்களுக்கு பாட்டு இருக்கு. ஸோ பரமாத்மா என்ன சொல்றாரு, கிறிஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு 30-40 பிரிவு இருக்காதா அப்படின்றார். அப்படின்னா என்ன, இப்போ 40 பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கணக்கு, 2000 வருஷம், ஒரு ஆவரேஜ் லைஃப் 50ன்னு வச்சுக்கலாம், 40 பிரிவு எடுக்கலாம். ஸோ அந்த தர்மமே ஸ்தாபனை ஆகாத போது ஒரு கிறிஸ்டியன் இந்த பூமியில் ஒருத்தர் வர முடியாது. இப்படியெல்லாம் பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அதே பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இப்போ இன்னைக்கு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றது வந்து நிறைய பேர் பண்றாங்க, உலகம் ஃபுல்லாக பண்றாங்க. ஒரு 140 கண்ட்ரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ட்ரிலையுமே அவங்க முக்கியமான தர்மன்றது வேற வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம். இப்போ இந்தியாவில் தான் ஹிந்துஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆனா இந்த 140 கண்ட்ரிலையும் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ரொம்ப விரல விட்டுன்றவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜயோகத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது சிவனை கும்பிட ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன, சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் வாழ்ந்தவங்க இன்னைக்கு பிறவிபடி இல்லை வேலை விஷயமா அந்த ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு ராஜயோக நாலேஜ் கிடைக்குது. அவங்க இப்போ என்ன தர்மத்துல இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா சிவனை ஏற்றுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் வருவாங்க. ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்ற, ஏன் தர்மம் மாறுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த இது சேர்ந்தவங்க தான் போன பிரிவில். போன பிரிவு கிறிஸ்டின் வச்சுக்கோங்களேன். இந்த பிரிவில் கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்காக ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அது அவங்க அப்பாவோ அம்மாவோ ஹிந்துவா இருந்திருக்கலாம். அதுக்காக இந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்து அந்த கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்காக இருப்பாங்க. இந்த கணக்கு வழக்கு முடிஞ்சவொடனே திரும்பவும் அதே தர்மத்துக்கு போய் சேர்றதுக்காக தர்மம் மாறிடுறாங்க, மதம் மாறுறாங்க இப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார். ஸோ பரமாத்மா சொல்றதுதான் ஃபைனல், ஓகேவா? ஆனால் நம்ம மனசுல தோணக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கும்? இந்த நேரத்தில் கலிகாலத்தில் ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவங்க மதம் மாறுறாங்கன்னா ஏன் மாறுறாங்க? டக்குன்னு எல்லாரும் சொல்ற ஒரே விடை என்னன்னா, பைசா, காசு கொடுத்து மதம் மாத்திடுறாங்க அப்படின்னு. இது காரணமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த கஷ்டப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு, ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் தான் வருது நிறைய பேருக்கு. அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போய் கேட்குறாங்க. சொந்தக்காரங்களும் இதே மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்களா, யாராலையும் காப்பாற்ற முடியல. வேற்று தர்மத்துக்காரங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம தர்மத்தில் இருக்க எல்லாருமே பிச்சைக்காரங்களாக தான் இருக்காங்க, அங்கே பாருங்க காசு கொடுத்து உதவ தயாராக இருக்காங்க, அவங்க வேற தர்மமாக இருந்தாலும் வந்து உதவுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, உண்மையான கடவுள் இங்கே தான் இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் கும்பிடுறாங்க, உடனே உதவி கிடைக்குதுன்றதால தர்மம் மாதிரி போயிடுறாங்க. அப்போ இது ஒரு காரணம் தான், பைசான்னு ஒரு காரணம் தான். பைசா காரணம் இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு ரொம்ப வருஷமாக ப்ராப்ளம் இருக்கு, நான் விட்டுட்டு ஓடிட்டேன்னா என்ன? இல்லை. அப்போது பைசா முக்கியமான காரணம் இல்லைன்ற சொல்கிறது காரணம் நானே தான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போது நான் குழந்தைக்கு ஃபீஸ் எல்லாம் கேட்டேன் இல்லையா, அதில் 2-3 பேர் எனக்கு காசு கொடுத்தவங்க யாருன்னா கிறிஸ்துவ நண்பர்கள் தான், என் கூட படித்தவங்க தான். அதில் ஒருத்தங்க வந்து மதம் மாறினவங்க, ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டினாக மாறினவங்க. ஒருத்தர் கிறிஸ்டியன் தான், ஆனால் வந்து சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணாதவராக இருந்தார். அவர் ஒரு ஆக்சிடெண்ட் வந்தது, அதுக்கப்புறம் சீரியஸ் ஆகிட்டார், பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த ஹிந்துக்களாக இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் தான தர்மம் பண்ணும்போது வந்து விரல விட்டு என்றவளுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாக மாறும்போது அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது டொனேஷன் நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும், நம்மளும் வாழணும், அடுத்தவங்களுக்கு. இது வந்து அந்த தர்மம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுது. நம்ம யூடியூப் சேனல், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு,
நம்ம ஜூம் குரூப் இதுக்கெல்லாம் வந்து ஆர்கிடெக்டாக இருந்தது வந்து பாஸ்கோன்னு ஒரு பிரதர். அவர் வந்து லௌகீகத்தில் கிறிஸ்டின் தான். ஒரு வாட்டி நாங்கள் 2 பேருமே நல்லா இருந்தபோது, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தபோது, ஒரு பிஸ்னஸில் ஒரு $6000 என்ன சம்பாதிச்சார் அவர். நானும் சம்பாதிச்சேன், அவரும் சம்பாதிச்சார். அதில் ஒரு 20% 30% ஆனால் சர்ச்சுக்கு கொடுத்தாரு அவர். கேட்டால் எங்கள் தர்மத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் அந்த தர்மம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அதனால் ஒரு காசு வந்ததுன்னா ஒரு ரெகுலராக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வழியாக திடீர்னு ஒரு அதிகமான பணம் வந்ததுன்னா சொசைட்டி திருப்பி தரணும், சர்ச்சுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, அப்படி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிற காரணம் என்ன? நான் தர்மத்தை ஒருத்தர் இந்த தர்மத்தை விட்டு அடுத்த தர்மத்துக்கு போகிறாங்க இல்லையா, இதுக்கு என்னுடைய பார்வை என்ன அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னோட பார்வை என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் இப்போ ஹிந்து தர்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்து தர்மத்தில் இருக்கும்போது, ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாரு, அதனால ஹிந்து தர்மத்தில் மட்டும் என்ன பியூட்டினா, இப்போ பாருங்களேன், நான் எங்கள் குடும்பம் எடுத்துக்கிறேன். இப்போ என் மனைவி குழந்தைங்களை வச்சுக்க சொல்கிறேன். நான் ஒரு சிவபக்தன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒய்ஃபு 2 குழந்தைங்களும் வந்து ஐயப்ப பக்தர்கள் தான். இதில் நான் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது, அவங்களும் என்ன ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இது ஹிந்து தர்மத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? அப்புறம் இந்த சாமி கும்பிட்றது வந்து நம்ம கையெடுத்து சாமி கும்பிட்றது இப்படி கற்றுக் கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த அனுபவங்களை இறைவன் கிட்ட கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்குல்ல, அது கிடைக்குதா கிடைக்கலையான்னு நம்ம செக் பண்ணுறதே கிடையாது. எல்லாரும் கும்பிட்றாங்க அவங்க விருப்பம். எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலாக போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சாமி அந்த சாமின்னு பாரபட்சமே கிடையாது, எல்லாரையும் கும்பிடுவாங்க. எங்கள் அக்கா வந்து முருகன் அதிகமாக கும்பிட்றா, அது மாதிரி எல்லா கோயிலுக்கும் போகிறா. ஆனால் எங்கே அனுபவம் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம யாரும் செக் பண்ணுறதே கிடையாது. அப்போது ஒரு தர்மத்தில் பிறந்துட்டாங்க, அந்த தர்மத்தில் பிறந்ததுனால அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அனுபவம் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த வேற்று தர்மத்துக்காரங்க வந்து எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை கூப்பிட்டுன்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க இங்கே அனுபவம் பண்ணுங்கன்னு. அங்கே போகும்போது அவங்க அந்த அனுபவத்தை வர வச்சிடறாங்க. இறைவனை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய அன்பு இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ண வச்சிடறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுது, எனக்கு இவ்வளோ வயசாகுது, 30 வயசாகுது, 40 வயசாகுது, இத்தனை வருஷமாக நான் ஹிந்துவாக தான் இருந்தேன், ஒரு வாட்டி கூட நான் கடவுளை அனுபவமே பண்ணலையே. இவங்க ஃபர்ஸ்ட் நாளே அனுபவம் பண்ண வைக்கிறாங்களே. ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் வந்து இந்த பிரிவில் ராஜயோகி ஆகிறதுக்கு முன்னாடியும் சிவபக்தன் தான். சிவன் எனக்கு பிடிக்கும், நான் கும்பிட்டு இருந்தேன். பயங்கர அனுபவத்தோடெல்லாம் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப இயற்கையாக பிடிக்கும் சிவனை. அன்றைக்கும் பக்தியில் நிறைய கேட்டிருக்கேன், எனக்கு நிறைய நடந்திருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் ராஜயோகத்துக்கு வந்து இறைவனை அனுபவம் பண்ணுற மாதிரி நான் பக்தியில் அனுபவம் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த அனுபவங்கள் இந்த கிறிஸ்தவ தர்மத்துக்கு மாறும்போது அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க, எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி கடவுளை கும்பிடணும், இதெல்லாம் அவங்க கிளியராக சொல்லித்தராங்க. கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருக்கிறது, எப்படி இருக்கிறதுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது, இதெல்லாம் அவங்க நல்லா சொல்லித்தராங்க. அது இருந்த கொஞ்சம் காசு இருந்தால் டொனேட் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. வாழ்க்கை கஷ்டப்படுறாங்கன்னா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு கத்துறாங்க. இருக்குது நன்றி உணர்வோடு இருக்கிறது கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வயசானோம், நீங்கள் டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, என்ன வேணா இருங்க, உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் மாதிரி இறைவனை கனெக்ட் பண்ணுறதுக்கான சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்படி அங்கே போய் அந்த இறைவனை அனுபவம் பண்ண கற்றுக்கிறதுனால தான் இங்கே அனுபவமே ஆகலை, எனக்கு ஒரு அனுபவம் தெரியல, எனக்கு யாரும் சொல்லித்தரல, இல்லை எனக்கு தெரில, இங்கே ஒருத்தவங்க சொல்லித்தராங்க கடவுளை கனெக்ட் பண்ணுறது, அதனால தர்மம் மாறுறாங்க. இது என்னுடைய பார்வை. எனக்கு வந்து சிவனை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் பக்தியில் அனுபவித்த அனுபவங்கள் வச்சுக்கிட்டே எனக்கு அங்கே இருக்க முடியுது, இன்றைக்கும் இருக்கிறேன். எனக்கு வந்து யாராவது ஒரு பாதிரியாரெலாம் சொன்னா உடனே நான் அங்கே போயிடுவேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு இப்போ நாலேஜ் நல்லா தெரியும், பக்தியிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ரெண்டாவது நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன், ஆர்எஸ்எஸ்லேயும் ஹிந்து வேல்யூஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, இதனாலே நான் இருந்துட்டேன். ஸோ தர்மம் மாறுறவங்க ஏன் மாறுறாங்கன்னா, அவங்க இருக்கிற தர்மத்தில் இருந்துக்கிட்டு அவங்க அனுபவங்கள் அப்படின்ற பேரில் அனுபவங்கள் அனுபவிச்சது ரொம்ப கம்மி. இதுதான் காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பைசா ஒரு காரணம் கிடையாது. அனுபவம் நல்லா கிடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பைசா இல்லைன்னா கூட அங்கே இருப்பாங்க. நிறைய இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த இவங்க இருக்கலாம், பூஜாரிங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க ஏழ்மையில தான் இருக்காங்க. அவங்க தட்டில் அந்த சாமி கும்பிட வரவங்க போகிறாங்க, அதில் தான் அவங்க ஜீவனமே நடக்குது. இவங்க நினச்சா மந்த மாதிரி இருக்கலாம்ல, இந்த தட்டில் வர காசு, ஏன்னா அவங்களுக்கு அங்கே அனுபவம் ஆகுது, அதனால அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அனுபவம் ஆகலாம் கிளம்பி போயிடுவாங்கல்ல. ஸோ இது என்னுடைய தாழ்மையான புரிதல். ஏன் தர்மத்துக்கு மாறுறாங்கன்னா, அவங்க இருக்கிற தர்மத்தில் இருந்துக்கிட்டு அவங்க கும்பிட்டு இருக்க தெய்வத்து மேலே இருக்கிற அனுபவங்கள் அவங்களுக்கு ரொம்ப 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 கம்மி, இல்லை கிடைக்கவே இல்லை, இல்லை யாரும் சொல்லி தரவே இல்லை.
இதனால போகிறாங்க. இது ராஜயோக பாஷையில் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா ட்ராமா. அவன் ட்ராமா படி அன்றைக்கி அந்த தர்மத்தில் இருக்கணும்னு தான் இந்த ட்ராமா படி இன்றைக்கி இங்கே வரணும்னு இருக்கா, அதனால் இங்கே வந்துட்டான். ஆழமாக சிந்திச்சு பார்த்தா இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு என் சிற்றறிவுக்கு ஏற்றுனதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, ஏன் ஒருத்தர் தர்மம் மாறுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் காரணங்கள் சொன்னீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. ஓகே, ஒரு தகவல், ஒரு அனுபவம். இப்போது நான் உங்களுக்கு கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து மார்னிங் வாக்கிங் ஈவினிங் வாக்கிங்லாம் போகிறேன், ஆனால் வந்து யார்கிட்டையும் பேசுறது இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஃபோன்லலாம். இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் பாடி சிவன் கோயில் ஒன்று இருக்குது, திருவல்லீஸ்வரர் அங்கே அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதுக்கு வெளியில் வந்து பெரிய சுற்றுற இடம் இருக்குது, அதாவது கோயில் கேம்பஸ்குள்ளேயே. சரி, எங்கேயோ நடக்கிறதுக்கு கோயிலுக்குள்ளேயே நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே நடக்க போகிறது. நான் வந்து சாமி தரிசனம் அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல, நேராக போகிறது ஒரு 3-4 ரவுண்டு, எவ்வளோ முடியுமா, பெருசு ஓகேவா, மேக்ஸிமம் ஒரு 4-5 ரவுண்டு சுற்றுவேன். அதுக்கப்புறம் சிவனை பார்க்கறதுக்கு கோயிலுக்குள்ளே போவேன். நிறைய கூட்டம் இருந்தால் கோயிலுக்குள்ளே இருக்க ஒரு பிரகாரத்தை மட்டும் சுற்றிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவேன். இதில் என்ன அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும். நான் வந்து போன 2 மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போயிருந்தேன், ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு பிகே சகோதரி வீட்டில் நைட்டு தங்கினேன். ஏன்னா ஈவினிங் ரிசப்ஷனு, அடுத்த நாள் காலம்புற கல்யாணம். ஸோ தங்குறது வந்து அந்த சகோதரி வீட்டில் தங்கினேன். அடுத்த நாள் காலம்புற கிளம்பி வந்துடும் போது பார்த்தா என்னோடய செருப்பை காணும். ஒரு செருப்பு இருக்குது, ஒரு செருப்பை காணும். தேடி பார்த்தா கிடைக்கல. அப்புறம் செருப்பு இல்லாமல் கிளம்பி கல்யாணத்துக்கு வந்துட்டு, கல்யாணத்துலேருந்து சென்னைக்கு வரும்போது ஃப்ரெண்டோட காரில் வந்தேன், இறங்கி ஒரு செருப்பு வாங்கிட்டேன். இந்த செருப்பு எடுத்துகிட்டு தான் இப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சிவன் கோயில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா என் செருப்பை காணும். அது இங்கேருந்து பைக் எடுத்துன்னு கோயில் வரைக்கும் கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு பைக்கை, அதுக்கப்புறம் கோயிலில் போய் செருப்பு அங்கே விட்டுட்டு கோயில் கொண்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அது வந்து எடுப்பேன். பார்த்தா செருப்பை காணும். இந்த செருப்பு இல்லாமல் எனக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். பைக்கெலாம் உதைக்க முடியாது, இந்த காலில் பயங்கரமாக இருக்கும். செருப்போ ஷூவோ இருந்தால் தான் அது உதைக்கவே முடியும். அதாவது என் செருப்பு விட்ட இடத்துல செருப்பை காணும். பக்கத்தில் அதே மாதிரி வேற ஒரு செருப்பு இருக்குது, மாற்றி போட்டு போயிருப்பாரோ அப்படின்ற எண்ணத்தில் அந்த செருப்பை போட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுலேருந்து மனசு சரி கேட்கவே இல்லை. நம்ம செருப்பு யாரும் எடுத்துட்டு போயிடாது, என் செருப்பு கிடையாது, நான் போட்டு வந்து என் செருப்பு கிடையாது, நல்லா தெரியும். ஏன்னா அது சைஸும் கம்மி. மனசு கேட்கவே இல்லை. யாருதோ நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம், சரியில்லை 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 சொல்லிட்டே இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா, வேற ஒரு கட்ஷு ஒன்று இருக்குது, வாக்கிங் போகிறதுக்காக வாங்கினது, அது அதிகமாக போடுறது இல்லை. அதை வண்டியில் வச்சுக்கிட்டு இந்த செருப்பை போட்டுட்டு நேராக போய் செருப்பு எங்கே எடுத்தாலும் அங்கேயே வச்சுட்டு திருப்பி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு செருப்பு போடாமல் வந்து இந்த கட்சி போட்டு வந்துட்டேன். அது நமக்கு என்ன தோணுது, நம்மளே ஒரு ராஜயோகி, நம்ம செருப்பை எவனோ ஒருத்தன் திருடிட்டான் எடுத்துகிட்டு போயிட்டான், அதுக்கு நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட எடுத்துன்னு வர்றது அதே மாதிரி பேர இருந்தால் அது பக்கத்துலேயே தான் இருந்தது, மாற்றி கூட போட்டு போயிருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி இந்த செருப்பை வச்சு ஒரு எபிசோட் ஓடினது. இப்போ செருப்பே இல்லை, அந்த கட்சி வச்சு ஓடினு இருக்கேன். இப்போது என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து கோயிலில் சுற்றுறது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. பொதுவாக கோயிலில் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும்ல, ஒரு அமைதி சூழ்நிலை இருக்குது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஃபோன் கால் வர்றதே கிடையாது, இப்போ ஃபோன் எடுக்கிறது இல்லைல்ல. அதனால் போனோமா, பரமாத்மா நினைவுலேருந்து கோயிலை சுற்றினோமா, அதெல்லாம் இப்போ பண்ண முடியுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த கட்சுவை வந்து ஷூ வந்து பைக்கிலே வச்சிடுறது, கோயில் வாசலில் வச்சு யாராவது எடுத்துட்டாங்க அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி வச்சுட்டு இப்போ இப்படி கோயிலுக்கு போயிட்டு வரேன். இப்போது இது நான் வேற ஒரு பிரதர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. எப்படின்னா, அவர் வந்து காலையில் இந்த மாதிரி கோயிலுக்கு போவார். அங்கே அவர் ஊரில் பெரிய சிவன் கோயில் இருக்குது, அங்கே இறைவன் நினைவு சுற்றிட்டு வந்துடுவார். நான் வந்து 2 வேளை போகிறதுனால காலம்பரம் அப்படி போகிறேன், ஈவினிங் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போகிறேன். ஏன்னா இங்கேருந்து சிவன் கோயில் தான் கொஞ்சம் தூரம், பைக் எடுத்து தான் போகணும். அப்படி போயிட்டு வரேன். இது ஒரு அனுபவம். ஓகே, அடுத்தது நம்ம வெப்சைட்டில் வந்து சேட் பாட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் புதுசாக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த சேட் பாட்டுக்கிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். எனக்கு வந்து ராஜயோகம் கற்றுக்கணும், ஆனால் தெலுங்கில் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 மினிமம் யூடியூப் சேனல்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எது வேணால் கேட்கலாம். எனக்கு மலையாளத்தில் கற்றுக்கணும், கன்னடத்தில் கற்றுக்கணும், தமிழில் கற்றுக்கணும், ஹிந்தியில் கற்றுக்கணும், இங்கிலீஷில் கற்றுக்கணும் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான யூடியூப் சேனல் வந்துடும்.
இப்போ எனக்கு புதுசாக சில ஹோம்ஒர்க்லாம் பண்ணி நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, ஒடியான்னு சொல்கிறோம், பெங்காலின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அசாமீஸ், இந்த லாங்குவேஜ்லலாம் கூட யூடியூப் சேனல் இருக்குது. இதெல்லாம் கூட இதில் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு சாட் ஜிபிடி சொல்கிறோம், எது வேணால் கேட்கலாம் அது பதில் சொல்லுதுன்னு. இது வந்து ராஜயோகத்துக்கான சாட் ஜிபிடி மாதிரி. ராஜயோக சம்மந்தமாக நீங்கள் எது வேணால் கேட்கலாம், எந்த பாஷையில் வேணால் கேட்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் சேனலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூடியூப் சேனல் நடத்துகிற மாதிரி தெரியல. ஜெர்மன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற மாதிரி தெரில. அவங்க எல்லாம் வந்து பிரம்மகுமாரிஸோட இங்கிலீஷ் சேனல் தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே ஊர் மக்கள்லாம். ஸோ எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், அதில் என்ன கேள்வினா, ஹூ டீச்சர்ஸ் ராஜயோக மெடிடேஷன் அப்படின்னு. அதுக்கு ஆன்சராக என்ன வந்ததுன்னா, பரமாத்மா நினைக்கிறேன் அப்படின்னு வந்தது. இது என்ன நினைக்கிறது? ஸோ இது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு வர போர்ஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதுக்கு பதில் சொல்லுது. உடனே பிரேமானந்தனார் என்ன சொல்கிறான்னு நினைக்காதீங்க. பிரேமானந்தனார் நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாரு, அதுலேருந்து எடுத்துக்குது. எங்கெல்லாம் கொடுக்கலையோ அது வந்து அதுவாகவே தீர்மானித்து அது பதில் சொல்லுது. அப்படி வரும்போது இந்த மாதிரி குழப்பங்கள் கிரியேட் பண்ணுது. உடனே நான் அதுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ராஜயோகத்தில் பரமாத்மா தான் நடத்துகிறாரு, பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தன்னு அர்த்தம், அவருடைய இயற்பெரு சிவன் உலகம் வரும் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது, ஒரு பக்தியில் மட்டும் 1,50,000 பேர் இருக்குன்னு சொல்லி விளக்கமாக போட்டோன்னே இப்போ சர்ச் பண்ணோன்னே கரெக்டாக வருது. அதேமாதிரி சங்கமத்தில் எத்தனை பிரிவு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது 20 பிரிவுன்னு. ஏன்னா நம்ம எங்கே அந்த மாதிரி சொல்லலை. யாராவது அந்த மாதிரி கேள்வி கேட்டினா அது குத்துமதிப்பாக கோ பைலட்னு சொல்லிட்டு ஏஐ தான் அது ஒர்க் பண்ணுது. பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ஃபைன் டியூனிங்கில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். போக போக இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அது எனக்கு இங்கே ஆன்சராக கிடச்சிரும், பார்த்துட முடியும். பார்த்தோன்னே அது தப்பாக இருந்ததுன்னா உடனே அதுக்கான கேள்வி பதில் நானே உருவாக்கி போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் போட்டது தான் எடுத்து சொல்லுவோம். இது எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரியா? அது நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுறோம். தயவுசெய்து நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிறதுனால நல்லபடியாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இதெல்லாம் விரல விட்டு என்றவங்க தான் இதை பண்ணியே பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் இது கேள்வி கேட்டு ஓகே நல்லா இருக்கும்ப்பா, அவங்க பண்ணுவாங்கப்பா, அவங்க யூஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். இது கேள்விகள் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் கேட்கணும். ஓகே, தமிழில் கேட்டால் அந்த தமிழ் வார்த்தைக்கு ஒரு தமிழ் டைட்டிலோடு அந்த ப்ரோக்ராம் இருந்ததுன்னா, ஒரு ஏற்கனவே இருந்ததுன்னா எடுத்து காட்டும், இல்லைனா எனக்கு தெரியாதுன்னே சொல்லிடும். ஏன்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் 7-8 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணணும். அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தான் சப்போர்ட் பண்ணுது. தமிழ் இனியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. தமிழ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் தமிழில் கேட்டாலும் அது பதில் சொல்லும். அது இன்றைக்கி கிடையாது, அது என்றைக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறானோ அன்றைக்கி சப்போர்ட் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ரோல் அவுட் பண்ணலை. அதாவது இப்போவும் ஃப்ரீ வெர்ஷனில் தான் ஓடின்னு இருக்கு. கரெக்டாக சொன்னால் இல்லையா, ஒரு வாரம் வரைக்கும் அது ஒர்க் ஆகும்னு. அதுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்து தான் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.